பெட்ரூம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல்லாவே எங்கேயுமே ஸ்லாப் போடல. எல்லாமே வந்து யூபிஎஸ்ல பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டில கிரே வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம் பாருங்க. கோல்டன் ஹேண்டில். உள்ள திங்ஸ் இருக்கனால எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணல. டோர்ல அப்படியே நம்ம கிளாஸஸ் குடுத்துருக்கோம். ஃபுல் டைப்ல. இந்த மிரர் பிளேஸ் பண்ணலாம். நம்ம ஃபுல் டாப் டூ பாட்டம் வரையும் டோர் ஃபுல்லா வைக்கலாம். பட் சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. சின்ன சில்ட்ரனா இருக்கும்போது பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து இத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விண்டோ கீழ ஆஸ் யூசுவல் நம்ம டோர்ஸ் ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். கீழே டோர் போடல. ஒரு ட்ராஸ் அந்த கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். லாக்னா லாக் போட்டுக்கலாம். இது வந்து மல்டி பர்ப்பஸுங்க. இது வந்து எனிதிங் ஹேர் ட்ரையர், நம்ம காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி எனிதிங் பண்ணிக்கலாம். பட் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் சப்ளை சாக்கெட் வந்து கீழே எங்கேயும் கொண்டு போயிட வேண்டாம். மெயினாக பார்த்தீங்கன்னா, கீழேருந்து ஒரு 3.25 அடி இல்லை 3 அடிக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அயர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், சார்ஜரு, ஹீட்ரு, கெட்டிலு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கெட்டில் ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட் தான் இருக்கும் அந்த கெட்டில் ஒயர். ரொம்ப லென்த் கொண்டு போக முடியாது. அதனால் வந்து கீழே ஹோல்ஸ் போட்டு, கிளாஸ் ஹோல்ஸ் போட்டு, ஸ்டோன் ஹோல்ஸ் போட்டு மேலே கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இந்த சாக்கெட் ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க. லைட் வேணும்னா நம்ம லாஃப்ட்லேருந்து ஒரு 2 அடி சீலிங்லேருந்து ஒரு 2 அடி கீழே கொண்டு வந்துருங்க. நம்ம அதுலேருந்து லைட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெப் லைட்டாக இருக்கட்டும், ஸ்பாட் லைட்டாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்.